வாக்கியங்களும் உருவாகின்றன. ஆனால் நாம் வாசிக்கும் போது அவற்றை தாங்கி இருக்கும் எழுத்துக்களை விட அவற்றின் பொருளையே பெரும்பாலும் கவனிக்கிறோம். ஆனால் இது பேசுறது எல்லாமே பொருளையா சரி, எழுத்துக்களால் தான் சொற்களும் வாக்கியங்களும் உருவாகின்றன. ஆனால் நாம் வாசிக்கும் போது அவர் பேசும்போது அவற்றை தாங்கி நிற்கும் எழுத்துக்களை விட அவற்றின் பொருளையே பெரும்பாலும் அதே போல் படைக்கப்பட்ட அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆதிமுகத்தை சார்ந்தே உள்ளன. எல்லா உயிர்களும், எல்லா வசதிகளும், எல்லா ஆதரவுகளும் அந்த ஒரே முதல் காரணத்திலிருந்தே தோன்றுகின்றன. இயற்கை மற்றும் சமூகத்தின் வழியாக இறைவனாலேயே நிலை பெறுகின்றன. அந்த ஆதிமூலமே நாமே. அனைத்தும் பழகும் மாபெரும் வளரும் இந்த விழிப்புணர்வுடன் செய்யப்படும் நாம் செய்வோம். வாழ்க்கையில் நாம் பெறும் அனைத்தும் அவரிடமிருந்தே பாய்ந்து வருகின்றது என்ற உணர்வை மெதுவாக இப்ப நம்ம பார்க்கிறோம். ஸ்கிரீனை பார்க்கிறோம், ப்ரொஜெக்டர் பார்க்கிறோம், மின்சாரம் ஃபேன் பார்க்கிறோம், லைட்டை பார்க்கிறோம். இங்கிருந்து வருது அவர் உள்ளத்துல கிளம்பி பேர் இங்கிலீஷ் சொல்லுவாடு சொல்லுவாரு உள்ள போறோம். நியூட்டனோடு தானே ஆப்பிள் விழுந்தப்போ நம்மளால வித்துவச்சிருப்போம். ஆனா அவரை ஜோதிச்சாரு இல்லையா, ஏன் மேல போய் அந்த அந்த அது இது புரிய முடியாது. அதே மாதிரி தான் இந்த மைக்கு வந்தது, இந்த கண்ணாடி வந்தது, இந்த வஸ்திரம் வந்தது, ஜவக்காலம் வந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, எல்லாமே அதுதான் அங்கேருந்தான் வந்தது. ஆனால் நம்ம புரியவில்லை. அதுக்காக தான் நாமே என்ன எழுத்துக்களாக எழுத்துக்களிலேருந்து பேசிங்களே எப்படி இருந்துட்டு நம்ம பேசுறது. ஆனால் எழுத்துக்கள் எப்படாவது நம்ம மதிக்கிறோமோ? எழுத்துக்கள் இல்லையே நான் ரொம்ப அழகான பாரதியாரோட அழகா இருக்கு, கண்ணதாசனோட அழகா இருக்கு. நேற்று நான் பேசிட்டு இருந்தோம். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் நீ நான் பாட வைத்தேன். இதில் நம்ம நாம சொல்கிற தீமன். ஆனால் நம்ம எதை பார்க்கிறோம்? அந்த தீமன் அந்த மியூசிக் கூட போயிடுறோம். ஆனால் பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் முன்னே நான் பாட வைத்தேனே அழகு நாமே. அதை நம்ம உணரணுமே. அது உணர்றதுக்கு ஒரு முயற்சியை நம்ம பண்றோம். அவர் கொடுத்த பிச்சை நாமும் சொல்கிறோம். இந்த நோக்கத்தோடு நாம சொல்லுவோம். எதுக்காக நமக்கு உள்ளே இருந்து தோண வச்சாங்க? பஜனை பண்றோம், நாம சொல்றோம், மதத்துக்களை பார்க்கிறோம், சாஸ்திரங்களை படிக்கிறோம், சொற்பொழிவு கேட்கிறோம். ஆனா இறைவன் வெளியே 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 அதனாலே இந்த நிறைவு நமக்கு வரவே இல்லை. இறைவன் தானே அந்த நிறைவு தானே எல்லாம் நடக்கும். அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்ப நம்ம வாட்ச் பண்ணியிருக்கிற இறைவன், உள்ளே இருக்கக்கூடிய இறைவன், அதுக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் தீவிரமா பண்ணணும்னு கேட்கறத நிறைய வழிகளை தோற்றுக்கிறார். அதில் ஒண்ணுதான் இந்த நாமசம். நாமசம் பண்றதே ஒரு ப்ரோக்ராமா எடுத்துக்கிட்டா போயிடுச்சு. அது சாதனையா எடுத்துக்கலாம். சாதனைன்னா டெய்லி நம்ம மியூசிக் படிக்கிறோம், என்ன சாதனை டெய்லி படிக்கிறோம். Bye.
பிரம்மம் என்று கூறுவார் பிரம்மமாய் நிற்பதே நீ என்று கூறுவே பிரம்மமாய் நிற்பதே நீ என்று கூறுவே நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா மாடும் மயிலாடும் ஆட்டத்து கடவுண்டு மாநாடும் மயில்